வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போ எதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை எதுக்கு WWE கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு, அதாவது இந்த 2025 விளையாண்ட மேட்சஸ்லேயே ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அதிகமான ஒரு தோல்வியை தான் நம்மளோட WWE இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை நம்மளுடைய WWE அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை கூட. அது இந்த ஒரு சர்வே சீரிஸில் நம்மளுடைய சிஎம் பங்க் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நீ ரோமன் ரெயின்ஸை நம்பவே நம்பாத கூடி, அதாவது என்னதான் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் உன்னோட முதுகில் குத்திடுவான் அப்படின்னு சொன்னாலும், நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது எனக்கு தெரியும் ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் எப்பொழுதுமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். என் கூட டாக் டீம் மேட்ச்லாம் என்னோட ரோமன் ரெயின்ஸ் விளாண்டுருக்காங்கனால ஆல்மோஸ்ட் சர்வே சீரிஸில் எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட கோடி ரோட்ஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட்லாம் பண்ணார். ஆனாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சர்வே சீரிஸில் அதிகமான ஒரு தோல்வி யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு தான் அதிகமான ஒரு தோல்வி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த இயர் ஃபுல்லாகவே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அதிகமான ஒரு தோல்வியை தான் நம்மளோட WWE கொடுத்துருக்காங்கனாலும், இதே போன வருஷம் 2024 நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த சர்வீஸ் சீரிஸில் நம்மளுடைய சிஎம் பங்க் இணைஞ்சு ஒரு சர்வீஸ் சீரிஸ் அந்த ஒரு வாரியம் விளையாண்டப்போ, அந்த நேரத்தில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுனது யார் அப்படின்னா, நம்மளுடைய சிஎம் பங்க் தான். அதனால் அப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா, முழுக்க நம்மளுடைய சிஎம் பங்க் தான். அதே இந்த வருஷம் அதே சர்வீஸ் சீரிஸில் நம்மளுடைய சிஎம் பங்க்குக்கு அதிகமாக உதவுன யாருன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ். ஆகுது அந்த வருஷம் நம்மளுடைய சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ்க்கு உதவுனார். இந்த வருஷம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய சிஎம் பங்க் உதவிட்டானாலும் ஆல்மோஸ்ட் இப்போ அதிகமான ஒரு தோல்வியை தான் நம்மளுடைய WWE நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸோட தோல்விக்கான முக்கிய காரணம்னா, அதே மாதிரி நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு டீமுக்கு முக்கியமான ஒரு வெற்றி தேவையா அப்படின்னு கேட்டால், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த டீமுக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஏன் நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட டீமுக்கு ஒரு முக்கியமான ஒரு வெற்றி தேவை, இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு கேட்டால், அதாவது இதே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ரோமன் ரெயின்ஸ் வேர்ல்டு சாம்பியன்லாம் வின் பண்ணிட்டாரு. ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்லாம் பண்ணிட்டாரு. நம்மளுடைய சிஎம் பங்க் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. அவரு ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணிட்டாரு. இதே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. அவரு ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய ஜே உசோ எடுத்துக்கிட்டோம்னா, ஜே உசோ டைட்டில் வின் பண்ணிட்டாரு. அவரு ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்லாம் பண்ணிட்டாரு. அதே நம்மளுடைய ஜே உசோ எடுத்தோம்னா, நம்மளுடைய ஜிம்மி உசோ எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய ஜிம்மி உசோ பட் இருக்காரு. ஆனாலும் எந்த விதமான ஒரு புஷ்மே நம்மளுடைய ஜே உசோவுக்கு அதுவும் நம்மளுடைய ஜிம்மி உசோவுக்கு நம்மளுடைய WWE தரமாக இருக்காங்க. ஆனாலும் இதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு டீமில் இருக்க எல்லாருமே வேர்ல்டு டைட்டில் வின் பண்ண ஒரு ரெஸ்லர். அது இல்லாமல் அது இல்லாமல் ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ண ரெஸ்லர்ஸ். ஆனாலும் இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இல்லாத. ஆனாலும் இதே நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு டீமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய பிராக் லெஸ்னர் விட்டுருங்க. ஆனாலும் நம்மளுடைய ட்ரூவை விட்டுறலாம். அதே மாதிரி நம்மளுடைய லோகன் பாலே விட்டுறலாம். ஆனாலும் இதில் ஃபியூச்சர் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் நம்மளுடைய WWE வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னா, நம்மளுடைய பிரான் பேக்கர், இன்னும் நம்மளுடைய பிரான்சன் டி. இந்த 2 பேருமே நம்மளுடைய WWE ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர், அதாவது ஃபியூச்சரில் இவங்க தான் WWE கேரி ஆன் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக நம்மளுடைய பிரான் பேக்கரும் பிரான்சன் டி நம்மளுடைய WWE அதிகமான ஒரு புஷ் கொடுத்து இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய பிரான் பேக்கரும் பிரான்சன் டி நம்மளுடைய பால் ஹேமன் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்மளுடைய பிரான் பேக்கருக்கும் பிரான்சன் டீடுக்கு அதிகமான ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கனால, இப்போ இந்த சர்வீஸ் சீரிஸில் நம்மளுடைய இந்த நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு டீம் தோற்று போயிருந்தாங்க அப்படின்னா, இவங்களாம் எப்படி ஃபியூச்சர் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கேட்பாங்க. அதாவது இப்போ சர்வே சீரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் அந்த ஹீல் ஃபேக்ஷன் பிரான் பேக்கர், பிரான்சன் டீட் இருக்காங்க. ஆனாலும் அதை விட நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் இருக்காரு, லோகன் பால் இருக்காரு, நம்மளுடைய பிராக் லெஸ்னர் இருக்கா. இவங்க எல்லாருமே இருந்தும் அந்த சர்வே சீரிஸில் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீமை வீழ்த்த முடியல. ஆனாலும் இவங்களாம் எப்படி ஃபியூச்சர் ரெஸ்லர் அப்படிங்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வைப்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட WWE இந்த வருஷம் மென்ஸுக்கான வார் கேமில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட டீம் தோற்க வச்சு, நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு டீம் வின் பண்ணி இவங்களுக்கான ஒரு வெற்றியை நம்மளுடைய WWE கொடுத்துறாங்க. இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராக் லெஸ்னரோட டீமுக்கு முக்கியம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய பிரான் பேக்கருக்கும் பிரான்சன் டீடுக்கும் இவங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படாது. இந்த ரோமன் ரெயின்ஸோட வெற்றி அப்படிங்கிறது பட் வேணாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் அதிகமான ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் WWE சாதிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சாதிக்க வேண்டியது அப்படிங்கிறது பட் எதுவுமே இல்லை. ஆனாலும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட் ஃபியூடாக நம்மளுடைய வேர்ல்டு டைட்டிலுக்கோ
இல்லை திரும்பி அகைன் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலுக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்பி போயிடுவானாலும், இதே நம்முடைய பிராண்ட் பேக்கரும் பிரான்சன் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்தோடனே வந்து அந்த வேர்ல்டு டைட்டில் அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலுக்கு இவங்களால போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போக முடியும். ஏன்னா இது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து வீழ்த்தி அந்த ஒரு டாக் டீம் மேட்சோ இல்லை ஒன் மேட்சோ இதில் வந்து வீழ்த்தினா தான் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க. ரோமன் ரெயின்ஸே வீழ்த்திட்டாங்க, நம்முடைய கோடி ரோட்ஸை வீழ்த்திட்டாங்க, நம்முடைய சிஎம்க்கு வீழ்த்திட்டாங்க அப்படிங்கும்போது ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ட் வந்து அந்த இடத்துல வந்தால் தான் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க. அது இவங்க தான் ஃபியூச்சர் WWE ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒத்துக்குவாங்க. ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து நம்ம WWE வந்து பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வந்து ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து ரிட்டன் வந்தனால தான் அந்த இடத்துல கூட நம்ம பிராண்ட் பேக்கர் என்ன பண்ணியிருப்பானா, இது யாரா நமக்கு இவன் ஏன்டா வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிராண்ட் பேக்கர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தில் வந்து அப்படியே அதிர்ச்சி போய் அந்த இடத்துல நின்றுப்பானாலும் அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யார் அப்படின்னா, நான் அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோலாம் நான் சொன்னது அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னா, அது வந்து முழுக்க நம்முடைய ஆஸ்டின் தெரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய ஆஸ்டின் தெரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நம்முடைய பால் ஹேமன் இருக்காரு. அதாவது 2022 ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோடில் வந்து நம்முடைய ஆஸ்டின் தெரிகிட்ட வந்து நம்முடைய லோகன் அதாவது நம்முடைய பால் ஹேமன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. நீ வந்து டேலண்டான ஒரு பர்சன், அதாவது உன்னை வந்து நான் வந்து ஃபியூச்சர் ரெஸ்லராக வந்து நான் கண்டிப்பாக உன்னை வளர்த்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒரு நேரத்தில் வந்து நம்முடைய ஒரு வாக்குறுதியை வந்து நம்முடைய ஆஸ்டின் தெரிகிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. நம்முடைய லோகன் நம்முடைய பால் ஹேமன் வந்து சொன்னார் அப்படிங்கிறத விட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 காயாக இருந்ததுன்னா நம்முடைய வின்ஸ் மெக்மேன் தான். வின்ஸ் மெக்மேன் வந்து அதிகமாக வந்து நம்முடைய யுனைடெட் ஸ்டேட் டைட்டிலாக வந்து வின் பண்ண வச்சு, அந்த மணி இந்த பேங்க்லாம் வின் பண்ண வச்சு நம்மளுடைய எப்படி சொல்கிறேன்னா நம்முடைய ஆஸ்டின் தெரியோட அப்பா அப்படின்னா யாருன்னா நம்முடைய வின்ஸ் மெக்மேன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அந்த நேரத்தில் வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் மேலே வந்து அதாவது அந்த ஒரு செக்ஷுவலி அந்த ஒரு கேஸ் வந்து இருந்ததுனால நம்மளுடைய டபிள்யூக்கும் நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து டபிள்யூக்கு சம்மந்தமே அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆஸ்டின் தெரியும் டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு எந்த வித சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து கிடைத்த வாய்ப்புகள், அது நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் இருக்கிறப்போ வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தெரிக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய டபிள்யூ வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இவர் கிடையாது, அதாவது இவர் வந்து முழுக்க வந்து வின்ஸ் மெக்மேன் உருவாக்கின ஒரு காயால இவர் வந்து இவரோட எந்த ஒரு இன்டர்வென்ஷனும், அதாவது நம்ம வின்ஸ் மெக்மேனோட எந்த ஒரு உருமாற்றமும் இவர் உருவாக்கின எந்த ஒரு ரெஸ்லரும் வந்து இருக்கக்கூடாது, ஒரு பாப்புலாரிட்டியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே ஒதுக்கிட்டாங்கனாலும் இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து ஃபியூச்சர் ரெஸ்லராக வந்து நம்மளுடைய பால் ஹேமன் கொடுத்த அந்த ஒரு வாக்கை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் பிரான்சன் ரீட் அவரோட வந்து ஒரு 3வது நம்பராக வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தெரி வந்து சேர்க்குறாங்க. அது சரி ஆஸ்டின் தெரி வந்து 3வது நம்பராக சேர்க்கலாம். ஆனாலும் இதில் வந்து இப்போ சர்வீஸ் சீரிஸ் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், ட்ரூ மேக்காக இருக்கட்டும், நம்மளுடைய லோகன் பால் இருக்காங்களா அப்படிங்கிற இவங்க 3 பேருமே வந்து இந்த ஒரு ஸ்டோரியிலே இருக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு சர்வே சீரிஸ்க்கு அந்த ஒரு வார் கேமுக்கு அங்கே வந்து ஜாயின் பண்ணி ஒரு மேட்ச் பண்ணாங்களே தவிர இவங்க 3 பேருமே வந்து அந்த ஒரு விசன் ஃபேக்ஷன் வந்து இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்கனால இவங்களோட அந்த ஒரு பிளான், அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த ஒரு ஒர்க் எல்லாமே வந்து இப்போ சர்வீஸ் சீரிஸோட முடிஞ்சு போச்சானாலும் இந்த விசன் ஃபேக்ஷன் வந்து ஒரு 3rd பர்சனாக வந்து இருக்க போகிறது யாருன்னா முழுக்க நம்மளுடைய ஆஸ்டின் தெரி தான். இவங்க 3 பேருமே வந்து அதாவது நம்ம பிராண்ட் பேக்கர், பிரான்சன் ரீட், ஆஸ்டின் தெரி இவங்க 3 பேருமே வந்து ஃபியூச்சர் ரெஸ்லராக வந்து வளர்த்து விட போகிறாங்க. யாருக்காகனா நம்முடைய பால் ஹேமன் சொன்னால் அந்த ஒரு வாக்குறுதி வந்து நிறைவேற்றணுமே அப்படிங்கிறக்காக டபிள்யூ வந்து இந்த ஒரு பிளானை வந்து பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த வருஷம் வந்து நடந்த அந்த சர்வீஸ் சீரிஸோட அந்த ஒரு வார் கேம் வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு டீம் வந்து வின் பண்ண வச்சு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து நம்மளோட டபிள்யூ வந்து கொடுத்தாங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிறது வந்து வேணுமான்னு கேட்டால் தோல்வி அப்படிங்கிறத விட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து விட்டு கொடுத்துட்டாரு. அதாவது எப்படி சொல்கிறேன்னா கெட்டாலும் பட்டாலும் மேன்மக்கள் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா அது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய பால் ஹேமன் இருக்கிறப்ப NXTலே இருந்தால் நம்முடைய பிராண்ட் பேக்கரை வந்து நீ வளர்த்து விடு அப்படின்னு சொன்னது யாருன்னா முழுக்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் சொன்னார். அதே மாதிரி அப்பயும் வந்து நம்முடைய பெருந்தன்மையாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சரி நீ வந்து பிராண்ட் பேக்கரை வந்து வளர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் தான். அதே மாதிரி இந்த வருஷமும் சரி நம்முடைய இந்த வருஷத்தில் வந்து நம்முடைய ஆஸ்டின் தெரிய வந்து வளர்த்து விடு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு பெருந்தன்மையாக போயிருக்கலாம். அதனால் கூட சரி நான் வந்து இந்த சர்வீஸ் சீரிஸோட அந்த ஒரு வார் கேம் வந்து நான் தோக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அதிகமாக சொல்லப்படுது. ஆனால் ஆல்மோஸ்ட் என்னடா ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து கமெண்டில் வந்து பதிவு பண்ணாதீங்க. அதாவது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நம்முடைய பிராக் லெஸ்னரோட டீம் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நம்முடைய பிராண்ட் பேக்கர், பிரான்சன் ரீடை வந்து வளர்த்து விடணுமே அப்படிங்கிறக்காக ஃபியூச்சர் ரெஸ்லராக வந்து ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வெற்றி வந்து நம்முடைய டபிள்யூ வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கரோட டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அதனால யாரும் வந்து WWE வந்து தப்பா நினைக்கிறதோ, இல்ல ரோமன் ரெயின்ஸோட தோல்விய வந்து WWE வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாரி யாரும் வந்து தப்பா நினைக்க வேணாம். இப்போ வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் வந்து வந்திருக்காரு. அது ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ஆஸ்டன் தியரி தான் அப்படிங்கிற மாரி. பட் இப்போ வந்து அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கனால, நம்முடைய ஆஸ்டன் தியரியா இருந்தார் அப்படின்னா, அவரும் நம்முடைய விசன் ஃபேக்ஷன்ல 3 மெம்பரா வந்து சேருவாரு. அதுவும் நம்மளுடைய ஃபியூச்சர் ரெஸ்லரா வந்து இவங்க 3 பேரும் ஒரு வரிசையில வருவாங்க. அது யாருன்னா, நம்மளுடைய பால் ஹேமனோட ஒரு உருமாற்றத்திலயும் இவர் உருவாக்கி விட போற இந்த 3 ரெஸ்லர் தான் அப்படிங்கிற மாரி அதிகமா வந்து சொல்லப்படுது. அதனால WWE எடுத்த ஒரு முடிவிலே ஒரு நல்ல ஒரு முடிவா வந்து இத எடுத்திருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட டீம் வந்து வின் பண்ண வச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ஒரு டீமுக்கு வந்து ஒரு தோல்வி வந்து குடுத்துருக்காங்க. அதனால யாரும் தப்பா நினைக்க வேணாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அடுத்து வந்து 2026ல வந்து அவர் வந்து வேர்ல்டு டைட்டில நோக்கி போக போறாரு. திரும்பி வந்து ஒரு ஹீல் டர்ன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பண்ண போறாரு. பண்ணி நம்முடைய வேர்ல்டு டைட்டிலோ இல்ல அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலோ வந்து அகைன் வந்து வின் பண்ணி புதிய ரெக்கார்ட், அதாவது திரும்ப வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு புதிய ரெக்கார்ட கூட படைச்சிருவாரு. அதனால இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து நமக்கு ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து தேவையான்னு கேட்டா இது வந்து தேவை கிடையாது. ஏன்னா அடுத்து வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த டைட்டில வந்து வின் பண்ணி அந்த டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கொடுக்க போனால அந்த ஒரு வெற்றியை தான் வந்து நம்ம தீர்மானிக்குமே தவிர, இது வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி யாரும் நம்ம தீர்மானிக்கணும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் மட்டும் அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ல வந்து அதில் விளையாட, ஏன்னா எல்லாருமே சேர்ந்து விளையாடனால இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.